கொஞ்ச நாளைக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் நம்பிக்கை கொள்ளுதல், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிர் அப்படின்ற வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தோம். அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்ளுதல் அப்படின்னு. இன்னைக்கு மலக்குமார்களை கொண்டு எப்படி ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை நம்பணும் அப்படின்னு சொல்கிறோம். மலக்குமார்களை நம்பி இருக்கணும். நம்பி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஈமான்தாரியாக இருக்கலாது. அப்போ மலக்குமார்களை நம்பி இருக்கிறோம் என்றா மலக்குமார்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாமல் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 10 மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சிருக்கணும். அவங்களோட பேர் சொல்லி நாங்கள் என்ன செஞ்சிருக்கணும், அறிஞ்சு வைத்திருக்க வேண்டும். அப்படி சொல்லப்பட்டவர்கள் தான் 10 மலக்குமார்களை கிதாபுகளை சொல்கிற நேரத்தில் அவங்கள 4 வகையாக பிரிக்கிறாங்க. 4 வகையாக பிரிக்கிறாங்க மலக்குமார்களை. அதில் முதலாவது அல் முத்தசர்ரிஃபூன், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படி என்று சொல்லியும். வல் ஃபாத்தினூன், பயங்கரமானவர்கள், பயங்கரமான அப்படின்ற ஒரு இது ஒன்றும். அடுத்தது வல் ஹாஃபிதூன், பாதுகாக்கக்கூடியவர்கள், எல்லா விடயத்தையும் பாதுகாத்து எழுதி வைக்கக்கூடியவர்கள் அப்படின்றும். வல் ஹாசினூன், பொறுப்புதாரர் அப்படி என்று சொல்லி 4 வகையாக இவர்களை பிரிக்கிறாங்க. அந்த 10 பேரை மட்டும் 10 பேரை 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் அல் முத்தசர்ரிஃபூன் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றவர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. அதில் தான் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக வஹீக்கு பொறுப்புதாரி. அதாவது அந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் நபிமார்களுக்கு வஹி கொண்டு வந்து கொடுத்தவர், ரசூல்மாருக்கு வஹியை கொண்டு வந்து கொடுத்தவர் யாருண்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்கெல்லாம் தான் அது பொறுப்பு. வேற யாரும் எந்த மலாயிக்காவும் எந்த மலக்கும் யாரும் ஒரு வஹியை கொண்டு வந்து கொடுத்தது கிடையாது. அடுத்தது இவர் யாரு, அடுத்தது தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்ற நேரத்தில் அவர்கள் மலைக்கும் கடல், ஆறுகள், ரிஸ்குகள் இவைகளை நிர்ணயிக்கக்கூடியவர் அவர்தான். அடுத்தது ஒரு குழந்தை, ஒரு வௌத்துல ஒரு குழந்தை இருக்குமாக இருந்தால் அதற்கு தோற்றம் அமைக்கிறதுல இருந்து எல்லா பொறுப்பையும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் கட்டளையிடுவான், அதை அவர் நிறைவேற்றுவார். இவர் யார், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றுவார்கள். இப்படியான பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ரிஸ்குக்கு, மலைக்கு, கடலுக்கு, ஆறுகளுக்கு இவைகளுக்கெல்லாம் பொறுப்புதாரி யாரு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தவர் இருக்கிறார் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பொறுப்பு சாட்டியிருக்கிறான் லௌஹுல் மஹ்ஃபூதுக்கு. லௌஹுல் மஹ்ஃபூதுக்கு பொறுப்பு சாட்டியிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் கடைசி நேரம் சூர் ஊதுவதற்கு காத்து கொண்டிருப்பவர் அவர்தான். முதல் சூர், இரண்டாவது சூர். முதலாவது சூர்ல எல்லாம் சரி, எல்லாம் மூத்தா போயிடுவாங்க. 2வது சூர்ல அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களையும் எழுப்பாட்ட ஆரம்பிப்பான். அப்ப 2 சூறுகள் என்ன செய்யப்படும், ஊதப்படும். அதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பவர் யார், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களோட கையில இருக்கக்கூடியது ஒரு கொம்பை போன்ற ஒரு ஊதுகுழல் இருக்கும். அதுல எந்த அளவுக்கு சொல்றாங்க, அதுல அந்த துவாரங்கள் இருக்கும். எப்படின்னா எந்த அளவுக்கு இந்த உலகத்துல உயிரினங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதுல துவாரங்களை விட்டு இருக்கிறான். அவர் ஊதுற நேரத்தில் எல்லா உயிரினமும் அந்த உலகத்தை விட்டு என்ன செய்துவிடும், மரணித்து போய்விடும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது இஸ்ராயில் அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம். இஸ்ராயில் அல்ல, அஸ்ராயில். அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் பொறுப்பு எதுக்கு, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க, எதுக்கு, ரூஹ் எடுக்க வருவாங்க அப்படின்னு. அதுக்கு ரூஹுக்கு பொறுப்புதாரி அவர்தான். ரூஹை எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய நுளம்பாக இருந்தாலும் சரி, உயிர் அந்த ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உயிரை எடுக்கக்கூடியவர் அவர்தான். அவர் வந்துதான் என்ன செய்வார், எடுப்பார். இப்படி முதலாவது ஒரு 4 பேரை எடுக்கிறாங்க. இவங்க 4 பேர் வேற. அடுத்தது கொண்டு வராங்க கொஞ்சம் பயங்கரமான 2 பேர். யாரு, முன்கருன் வ நகீருன். முன்கருன் வ நகீருன். இவங்க 2 பேரும் எதற்கு, கபூர்ல கேள்வி கணக்கு கேட்பதற்கு பொறுப்புதாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் ஏன் பயங்கரமாக இருப்பாங்கடா, அவங்களோட தோற்றங்களை வர்ணிக்கிற நேரத்தில் மிச்சம் பயங்கரமாக இருக்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, முஃமினாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே தோற்றத்துல தான் போவாங்க, ஒரே தோற்றத்துல தான் போவாங்க. பார்க்கிறதுக்கு பயங்கரமாகத்தான் இருக்கும், பார்க்கிறதுக்கு பயங்கரமாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு ஹதீஸ்ல வருது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடக்கம் செய்யப்பட்டுருச்சு கபர்ல. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் என்ன செய்யறாரு,
கபூர்ல என்ன நடக்கும் என்பதை அவங்க எதிர்பார்த்து நிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிர்பார்த்து நிக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட யார் வாரு? அந்த 2 மலக்கு முன்கரும் நக்கீரும் வாராங்க. வந்த நேரம் இப்ப சத்தம் என்ன சொல்றாங்கடா கேட்கிறாங்க. இவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல முன்கரும் நக்கீரும் கேள்வி கணக்கு கேட்க வார நேரம் சொன்னாங்க, நீங்க இப்படி வாரீங்க, நான் அல்லாஹ்வினுடைய தூதர், நான் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர், எனக்கே பார்க்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குது, உங்களை எனக்கு பார்க்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இதற்கு பின்னால நீங்க வாரதாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தோற்றத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க, அந்த பயங்கரமான தோற்றத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அந்த நேரத்தில் யாருக்கு? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உண்டா அந்த 2 மலக்குமார்களுக்கும் கட்டளையிடுறாங்க. இது அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்றாங்க. அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க எப்படின்னா, இந்த மனுஷன் உலகத்தில் ஈக்கொலையும் மக்களுக்கு நல்லது செஞ்சாரு, மௌத்தாகி கபருக்கு போனாலும் அங்கேயும் போய் என்ன செய்யறாரு, அங்கேயும் கட்டளையிட்டு முஃமின்களுக்கு நல்ல முறையில் வாங்கன்னு சொல்லி அங்கேயும் நலவு தான் செய்யறாரு அப்படின்ட்டு அந்த ரிவாயத்தை என்ன செய்யறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது இப்ப இது முன்கர் நக்கீர் அப்படின்னு சொல்றோம். முன்கருன் வ நக்கீருன் இப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர்கள் கபருல எங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்பாங்க. மன் ரப்புக்க வ மா தீனுக்க என்று அவர்கள் கேட்கிற நேரத்தில் நாங்க உண்மையாளர்களாக இருந்தால், உலகத்துல நல்ல முறையில் வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு அந்த கேள்விக்குரிய பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு லேசிப்படுத்துவான். லேசுபடுத்தி நாங்க கபருடைய வாழ்க்கையில நாங்க நல்ல முறையில பதில்கள் சொல்லி தப்பிவிட்டோம் என்றா எங்களுடைய அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். கபூர்ல மாட்டிட்டோம்டா அதுதான் முதலாவது மன்சில் அப்படின்னுவாங்க, முதலாவது இடம், நாங்க போறதுல முதலாவது இடம். அந்த இடத்துல நாங்க மாட்டிக்கொண்டா அதுக்கு பின்னால் அப்படியே போக 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 மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்குமே தவிர லேசாக இருக்காது. அடுத்தது சொல்றாங்க அல் ஹாஃபிதூன், பாதுகாக்கக்கூடியவர்கள் அப்படின்னு. ஹாஃபிதூன் அப்படின்னு இன்னொரு வகையாக பிரிக்கிறாங்க, பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் அப்படின்னா அதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று சொல்ற நேரத்தில் எங்களுக்கு பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் காலையில 10 பேர் மாலையில 10 பேர் மலக்குமார்களை பொறுப்பு சாட்டியிருக்கிறாங்க. அதனால தான் எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா, அவர்கள் எந்த அளவுக்குண்டா நாங்க வாயை திறந்துட்டு ஆண்டு தூங்குற நேரத்துல கூட அந்த வாயிலுக்கு பாம்புகளோ தேள்களோ போகாம பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரு? அந்த மலக்குமார்கள் தான். பொறுப்பு சாட்டி இருக்கக்கூடிய அந்த 10 மலக்குமார்கள் தான் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்குண்டா சில மலக்குமார்கள் நாங்க சொல்லுவோம், அந்த மலசல கூடத்துக்கு போற நேரம் அந்த வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மலக்கு என்ன செய்வார், எங்களை விட்டு கொஞ்சம் வெளியே போவார் அப்படின்னு. அதாவது மலசல கூடத்துக்கு போனா எங்களுடைய அந்த ஔரத் என்ன செய்யும், வெளியாகும். மா பைன சுர்ரத்தி வர்ரக்குவா, இந்த முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடையில துண்டை நாங்க இப்படி திறக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வெக்கம் என்பதனால அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியாகுவாங்க, அந்த இடத்துல வரமாட்டாங்க மலசல கூடத்துல. அடுத்தது எங்களுடைய மனைவியுடன் நாங்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அந்த நேரத்தில் வரமாட்டாங்க. அது இல்லாம குளிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எங்களோட இருக்க மாட்டாங்க. யாரு? இங்க முன்னால இங்கே இருக்கக்கூடியவர்கள், இங்க இருக்கக்கூடியவர்கள், அந்த மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு சொல்றாங்க, அந்த 10 மலக்குமார் போட்டிருக்குது இல்லையா, பொறுப்புக்கு போட்டிருக்கிற மலக்குமார்கள் அந்த இடத்திலும் வருவாங்க. அந்த இடத்திலையும் உங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி அவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். உங்களுடைய எல்லா பாதுகாப்புக்கும் பொறுப்புதாரர்கள் அவர்கள் தான் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அப்ப பாதுகாப்புக்கு என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு 10 மலக்குமார்களை ஒரு மனிதனுக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ராவிக்கு காலையில 10 பேர், மாலையில 10 பேர். அதே மாதிரி அதை இன்னொன்றாக பிரிக்கிறாங்க. அதுதான் இங்க வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிறாங்க இல்லையா, எங்கட அமல்களை எழுதுறவங்க இவர்களையும் என்ன செய்கிறார்கள், ஹாஃபிதூன்கள், அதாவது பாதுகாக்கக்கூடியவர்கள், எங்களுடைய அமல்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அடுத்ததுதான் அல் ஹாசினூன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அல் ஹாசினூன்டா பொறுப்புதாரர்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. அதுல மாலிக் வரிதுவான், மாலிக்குன் வரிதுவானும். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நரகத்துக்கு பொறுப்புதாரி, நரகத்துக்கு 7 நரகத்துக்கும் பொறுப்புதாரர்கள் அவர்கள் தான்.
ஏழு நெருகத்துக்கும் பொறுப்புதாரர்கள் அவர்கள் தான். அடுத்தது ரிதுவான், இவர்கள் சுவர்க்கத்துக்கு பொறுப்புதாரி. ரிதுவான் என்பவர் சுவர்க்கத்துக்கு பொறுப்புதாரி. இது சொல்வதாக இருந்தால் நரகத்தை பற்றியும் பேசலாம். நரகத்துல அவங்க அந்த 7 நரகத்தை பற்றியும் போட்டிருக்கிறாங்க. யார் யாருக்கு அந்த 7 நரகங்கள் கிடைக்கும், என்னென்ன நரகங்கள் அப்படின்னு தனித்தனியாக போட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா, கேள்வி கணக்கு இல்லாமல் ஆகிறதுக்காக வேண்டி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் எங்களிடத்துல கபூரில் கேள்வி கணக்கில் தப்போணுமாக இருந்தால் ஹதீஸில் வரக்கூடிய விடயங்களை வச்சு எழுதியிருக்கிறாங்க. எப்படின்னா, யாருக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி எழுதுகிற நேரம், நபிமார்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படாது. அதே மாதிரி உண்மையாளர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படாது. அதே மாதிரி சுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீதானவர்களுக்கு கேள்வி கணக்கு, கபர்ல கேள்வி கணக்கு கேட்கப்படாது. அடுத்தது ஒன்று எழுதுறாங்க. அப்படின்னா, முலாசமத்து சூரத்து தபாரக்கல்லதில் முல்க் தபாரக்கல்லதி அல் முல்க் குல்ல லைலத்தின். ஒவ்வொரு நாளும் யாரு தபாரக்கல்லதி சூறாவை ஓதி வாராரோ, ஒவ்வொரு நாளும் யாரு தபாரக்கல்லதி சூறாவை அவருடைய வாழ்க்கையில எந்த நாளும் மறக்காம ஓதி வாராரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கபர்ல கேள்வி கணக்கு என்பது கிடையாது, நேரடியாக சுவர்க்கம் தான். அதுதான் சொல்லப்படுது. கேள்வி கணக்கு இல்லைன்னா அடுத்தது என்னது? நேரடியாக சுவர்க்கம் தான். அடுத்தது சொல்றாங்க, அல்லது முல்க ஓதுங்க, அல்லது சூரத்து சஜதா, சூரத்து சஜதாவை ஓதி வாரது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவர்கள் தொடர்ந்து ஓதின சூறாக்கள் 2. எது? சூரத்துல் முல்கும் சூரத்து சஜதாவும். இந்த வாழ்க்கையில் அவங்க உடல்ல தொடர்ந்து ஓதி கொண்டு வந்தாங்க. இந்த சூறாக்கள் ஓதிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் தான், எங்களுக்கெல்லாம் கடைசி நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரம் நோய்களை ஏற்படுத்துவான். கடைசி நாங்கள் மௌத்துடைய அந்த நோயில் இருக்கிற நேரத்தில் கட்டாயமாக ஓத வேண்டிய ஒரு சூரா சூரத்துல் இஹ்லாஸ். குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யார் இந்த சூறாவை ஓதி 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 அவருடைய அந்த நோயில் அப்படியே இருந்து கொண்டு அவருடைய மரணம் ஏற்படுகிறதோ, அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல வருது எந்த அளவுக்குண்டா, அல்லாஹ் அவருக்கும் கபருடைய கேள்வி கணக்கை இல்லாமல் ஆக்குவான். அதனால எங்களோட வாழ்க்கையில நாங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் தான், மறந்துடாதீங்க, எந்த நாளும் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி இன்றையிலிருந்து ஓத ஆரம்பிப்போம். சூரத்துல் முல்க், அடுத்தது சூரத்து சஜதா பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்போம். நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் ஓதுவோம். ஏன்னா எங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லைண்டா அடுத்தது நேரடியாக சுவர்க்கம். லேசான ஒரு வேலை அந்தியாகிட்டா எடுத்து ஓதுறது. சூரத்துல் முல்கையும் சூரத்து சஜதா சும்மா இருக்கிற நேரத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் அதிகமாக ஓதுறதே பெரிய விஷயம் தான். 3 முறை யார் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுறாரோ அவர் என்ன முழு குர்ஆனையும் ஓதின நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்குறான். அதனால சூரத்துல் இஹ்லாஸை நாங்கள் வளமையை ஓதி கொண்டு வரது. ஏன்னா நாங்கள் மரணப்படுக்கைக்கு போகிற நேரத்தில் நாங்கள் நினைக்க இயலாது எனக்கு ஓத வரும் அப்படின்னு. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஓத ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன செய்யும், அது எங்களோட வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படியான வேலைகளை செஞ்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இருக்குது, இப்போ மலக்குமார்களை படித்தோம். இன்ஷால்லா அடுத்தது அவர்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதங்கள் என்னென்ன வேதங்கள் அப்படின்ற விஷயங்கள் இன்ஷால்லா அடுத்த இதுகளை படிக்கும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.